ப்ரோ இங்க வாங்க கொஞ்சம். என்ன ப்ரோ? நீங்க தானே இது ஹைபிரிட் பைக்னு வீடியோ போட்டது? ஆமா, எஃப்சிஎஸ் ஹைபிரிட் பைக். சரி, வண்டி வாங்கியாச்சு. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் இன்ஜினா ஸ்டார்ட் ஆகுது, பேட்டரியில ஓட மாட்டேங்குது ப்ரோ. ஹைபிரிட்ல பல வெரைட்டி இருக்கு. மைல்டு ஹைபிரிட், ஸ்ட்ராங் ஹைபிரிட், அது மாதிரி பிளக்-இன் ஹைபிரிட் அப்படின்னு பல வெரைட்டி இருக்கு. இந்த வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா மைல்டு ஹைபிரிட்னு சொல்ல முடியாது, அதை விட கம்மியான ஒரு ஹைபிரிட் சிஸ்டம் தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா எல்லா பைக்ஸ்லயும் வந்து செல்ஃப் மோட்டார் இருக்கும், ஆல்டர்னேட்டர் இருக்கும். பட் இதுக்கு ரெண்டுத்துக்கும் பதிலா இவங்க ஸ்மார்ட் மோட்டார் ஜெனரேட்டர் வந்து பயன்படுத்திருக்காங்க. நீங்க வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்றதுக்கு சைலண்ட் ஸ்டார்டராகவும் இது வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி வெஹிக்கிள் ரன் ஆகும் போது பாத்தீங்க அப்படின்னா இது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரேட்டராகவும் ஒர்க் ஆகுது. இனிஷியல் ஸ்டேஜ்ல இது வெஹிக்கிளுக்கு ஒரு பூஸ்ட் வந்து கொடுக்குது. அந்த டார்க்ல வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்காக இன்ஜினோட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்டார் வந்து ரன் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இந்த வெஹிக்கிள் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும். சரி ப்ரோ, அதெல்லாம் ஓகே தான். இது பேட்டரியில ஓடுமா ஓடாது? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன்.